காரணம்பாளையத்துல காவேரி ஆறு எப்படி ஓடுது பாருங்க. வாழ்ந்தா இந்த மாதிரி ஒரு ஊர்ல வாழணும், சொர்க்க பூமி தெரியுமா? என்னவென்று சொல்வதம்மா காவேரியின் பேரழகை. மீன், குழம்பு மீன் எங்க பாத்துக்கங்க எப்படி இருக்குதுன்னு. ஜிலேபி நல்லா சூப்பர் ஜிலேபி, நல்லா உயிரா பட்ட பட்ட பட்டன்னு துடிச்சிக்கிட்டு இருக்குது தலைவா. ஸோ இந்த பெரிய பெரிய சட்டியில் ஃபுல்லாக குழம்பு வந்து உங்களுக்கு கொதிச்சிக்கிட்டே இருக்கும். அதில் வந்து மீனை போட்டு சூப்பராக அவங்களுக்கு பக்காவாக ரெடி பண்ணி கொடுப்பாங்க. மழை வந்து அழகாக அருவாமனை அருவாள்லாம் வச்சு செம்மையாக க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. குழம்புல மீன் உடஞ்சா என் மனசே உடஞ்சிடும் தெரியும்ல. பாருங்க 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 என்ஜாய்மெண்ட்டை. சொல்லுங்க. சும்மா அந்த வலையை வந்து சரி பண்றாரு. மீன் கிடைச்சிச்சு பாரு. எவ்வளவு மீன் பாருங்க. காரணம்பாளையத்துல அருவி கொட்டுது பாருங்க. இன்னைக்கு ஒரு புடி புடிச்சிட வேண்டியதான். டக்கு டக்கு டக்குன்னு டைம் ஆயிட்டு இருக்குது. சரி கிளம்பலாம். வணக்கம் தலைவா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம மீடியா படலாரி சேனல்ல ஒரு சூப்பரான ஒரு ஸ்பாட்டுக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். நான் உங்களை எங்க கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா, எங்க கூட்டிட்டு வந்திருக்கோம்? காரணம்பாளையத்துக்கு வந்திருக்கிறோம் தலைவா. ஆல்ரெடி நம்ம சேனல்ல காரணம்பாளையம் வீடியோ போட்டிருக்கிறோம். அந்த வீடியோவுக்கு பயங்கரமான ரெஸ்பான்ஸ். இது வரைக்கும் வந்து ஒரு 85,000 பேர்கிட்ட பார்த்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து இப்போ காரணம்பாளையம் வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி திறந்து விட்டுருக்குறாங்க. ஸோ தண்ணி திறந்து விட்டுருக்கனால தான் நம்ம மேட்டூருக்கு போனோம், கல்லணை போனோம். இப்போ காரணம்பாளையம் ஈரோடுலேருந்து ஒரு 30 கிலோமீட்டர், இந்த பக்கம் கரூர்லேருந்து 30 கிலோமீட்டர். ஈரோடுக்கும் கரூருக்கும் நடுவில் 30 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் காரணம்பாளையம் இருக்குது. இது ஒரு செக் டேம், தடுப்பு அணை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த காரணம்பாளையத்துக்கு தான் வந்திருக்கிறோம். இங்கேயும் செமையாக ஃப்ரெஷ்ஷாக மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த மீனை வாங்கி கொடுத்து சமைச்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணி செமையாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போக போகிறோம். ஸோ இந்த இடம் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் பாருங்கள், காட்டுறோம் பாருங்கள் தலைவா. இதுதான் காரணம்பாளையம் செக் டேம். தண்ணி வந்து எவ்வளோ தூரம் திறந்து விட்டு எப்படி தண்ணி ஓடிட்டுருக்கு பாருங்கள். கீழே ஃபுல்லாக பரிசல் நின்றுட்டு இருக்குது. இந்த பரிசலில் தான் இங்கே இருக்கக்கூடிய மீனவர்கள் போய் மீன் பிடிச்சிட்டு வந்து நம்மக்கிட்ட கொடுப்பாங்க. நம்ம வாங்குறதுனா அவங்கள்ட்ட மீன் வாங்கிட்டு போய் ஃப்ரண்ட்லேயே கடை இருக்கும், அந்த கடையில் போய் கொடுத்தோம்னா நமக்கு சமைச்சு கொடுப்பாங்க தலைவா. தண்ணி வேற லெவலில் ஓடிக்கிட்டு இருக்குது. ஆக்சுவலாக நம்ம வந்து மீன் பிடிக்கிறதெல்லாம் ரொம்ப பக்கத்தில் போய் காட்டுவோம் இல்லை, ஆனால் இப்போ மீன் பிடிக்கிறவங்களே வந்து பரிசலில் போய் தான் மீன் பிடிக்க அந்த இடத்துல போய் நிற்கிறாங்க. நம்மளை மாதிரி நார்மல் பீப்புளெலாம் போக முடியாது. ஸோ இவங்க மட்டும்தான் அங்கே போக முடியும். உண்மையாகவே தூரத்துலேருந்து பார்க்குறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பக்கத்தில் போய் அந்த மீன் துடிக்கிறத பார்க்கணுன்ற ஆசை எனக்கு அவ்வளோ இருக்குது. சூப்பர் சூப்பர். எதுக்குள்ள புறா இருப்பாருங்கல்ல. ஆமா, அவர் சும்மா அந்த வலையை வந்து சரி பண்றாரு. மீன் கிடைச்சிச்சு பாரு. எவ்வளவு மீன் பாருங்க. அட, இப்படி தூக்கி போட்டதுல எவ்வளவு மீன் கிடைச்சிச்சு பாருங்க. நான் சும்மா போட்டாருன்னு நினைச்சேன். எவ்வளவு மீன் பாருங்க. அது குட்டி மீன்ல அரஞ்சாம்புடி. சூப்பர் சூப்பர் தலைவா. இதுதான் வந்து மீனெல்லாம் எடுத்துட்டு போய் இங்கே தான் போட்டு வச்சிருக்கிறாங்க. கச்சால போட்டு மீனை உயிராக வச்சுருக்குறாங்க. வேணுன்றவங்க போய் வாங்கிக்கலாம். இப்போ அங்கே தான் நம்ம போய் மீன் வாங்குவோம். மீனை வாங்கி சமைக்க கொடுத்துடலாமா? ஃபஸ்ட்டு மீனை போய் பார்ப்போம். ஓகே, என்ன மீன் இருக்குன்னு பார்க்கலாம். ஜிலேபி மீன் தான் இருக்குதான். நமக்கு விதிச்ச விதி அதுதான், அதை மாற்ற முடியாது. விரால் மீன் வாங்குறதுக்காக எவ்வளோ ட்ரை பண்ணுறோம், கிடைக்க மாட்டேங்குது. காலையில் கால் பண்ணி சொன்ன விரால் மீன் முடிஞ்சால் எடுத்து வைக்கிறேன்னு சொன்னார், கிடைக்கல போல. மீன் வந்துட்டு தண்ணி கம்மியாக இருந்தால் தான் பிடிக்க முடியுமா? ஆமாம், தண்ணி வந்து பயங்கரமாக ஓடிட்டு இருக்குது. சரி வாங்க, ஜிலேபி மீன் வித்துற போகுது. அம்மா என்ன மீன், என்ன மீன் வச்சுருக்கீங்க? ஜிலேபி கெண்டை இருக்கா? சரி, இது ஃபுல்லாக வந்து மீன் தான் வச்சுருக்குறாங்க. கண்ணு தெரியல தானே? அப்புறம் எதுக்கு தேவையில்லாமல் அது கழட்டிக்க. இங்கே பாருங்க, மீனை பாருங்க. அடாடாடாடா, ஜிலேபி நல்லா சூப்பர் ஜிலேபி, நல்லா உயிராக பட்ட பட்ட பட்டன்னு துடிச்சிக்கிட்டு இருக்குது தலைவா. செம்மையாக இருக்குது. அப்பா இதில் பாருங்கள் அண்ணா, இதை ஒரு நிமிஷம் தூக்கி காட்டுங்க. இதில் எவ்வளோ பெரிய ஜிலேபியாக இருக்குது. பெருசுப்பா, இது ரொம்ப பெருசுப்பா. இது அப்பா சரியான பெருசாக இருக்குது. இது நம்மளுக்கு தானே? வேற ஆ, சூப்பர் சூப்பர். ஒரு நிமிஷம். ஆ, சும்மா காட்டுங்க, பார்த்துட்டு மீன் போட வேண்டாம். அதான் நல்ல சைஸு. நல்லா காட்டுங்க. சூப்பர் ஜிலேபி. ஆஹா பா, எப்படி இருக்கு பாருங்க. இது கிலோ எவ்வளோமா கொடுக்குறீங்க?
200 சொல்கிறீங்களா? ஏன் 200 சொல்கிறீங்க? நம்மளுக்கு எவ்வளோண்ணா? 200 முந்தா நேற்று தான் வந்து வாங்கிட்டு போனேன் 130 ரூபாய்க்கு. லோகநாத அண்ணன் தான் அவர்கிட்ட தான் நம்பர் வாங்கிட்டு போனேன். முந்தா நேற்று தான் வந்தேன், வியாழக்கிழமை தான் வந்தேன். அவர் தான் உங்கள்கிட்ட வாங்க சொன்னார். வேற அண்ணா அதில் என்னென்ன இருக்குது கடைசியில் பார்க்கலாமா? எடுத்து காட்டுங்கம்மா. நம்ம வீடியோ பார்த்துட்டு வருவாங்க மக்கள் நிறைய பேர். என்னம்மா இது எவ்வளோம்மா? 150. பா இது கெண்டை மீன் தானா? அரஞ்சா இது சரி. இப்போ விலாங்கு விரால்லாம் கிடையாதா? தண்ணி இருக்குங்க, தண்ணி எட்ட போறனால இருக்காதுங்க. அதுவும் அதே தானா? என்ன துடி துடிக்குது பாத்தீங்களா? ஆமா, நல்லா உயிரா ஆக்டிவா இருக்கு. இப்பதான் புடிச்சிருக்காங்க. பட்ட பட்ட பட்டன்னு துடிக்குது பாருங்க. சூப்பர் சூப்பர். சரி வாங்க, அப்போ ஜிலேபி தான் வாங்கணும். சரி ஓகேம்மா. ஏன்னா இந்த கெண்டை மீன்லாம் முள்ளு எக்கச்சக்கமா இருக்கும். முள்ளு எக்கச்சக்கமாக இருக்கும். ஜிலேபி தான் முள்ளு இருக்காது. ஆமா. சரி அண்ணா, ஜிலேபி பார்த்து சொல்லுங்கள், இப்போ கம்மி பண்ணி சொல்லுங்கள். அண்ணன் தான் லோகநாதன் அண்ணன் தான் அனுப்பிச்சி விட்டாரு. நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கிறோம். அம்மா தாங்க துணி வச்சுக்கிட்டு இருக்காங்க, அவங்க தான் சொன்னாங்க போங்க. அவங்க தான். எவ்வளோ எத்தனை கிலோமா நமக்கா? ஒரு 2 கிலோ வாங்குவோமா? 2 கிலோவா? போதும். 2 கிலோ போதும். சரி ஓகே. 2 கிலோ வாங்கி குழம்பு வச்சுட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். சரி அண்ணா, இப்போ போடுங்க 2 கிலோ பெரிய மீனாக போடுங்க. பெரிய மீனாக போடுங்க, எடுங்கண்ணா. ஓகே தாண்ணா 2 கிலோ. அண்ணா கம்மி பண்ணி வாங்கி பாரு. காட்டுங்க மீனை, காட்டுங்கண்ணே. பா பாரு சைஸை பாருங்கள். ஜிலேபி மீன் சூப்பரான மீன் தலைவா. இன்றைக்கி ஒரு புட்டி புட்டிச்சிட வேண்டியதான். டக்கு டக்கு டக்குன்னு டைம் ஆகிட்டு இருக்குது. ஓகே, நல்லா போடுங்க, நல்லா போடுங்கண்ணே. சூப்பர் சூப்பர். ஓகேண்ணா ஓகேண்ணா. இந்தா வரேன். போடுங்கண்ணா போடுங்கண்ணா. அருமை அருமை. 2 கிலோ வந்துடும்ல? சரி. சரி. யார் உங்கள் பொண்ணை காட்டணுமா வீடியோவில்? அவங்க பொண்ணை ஓடிச்சு. வெயிட் போட்டு பார்ப்போம். எவ்வளோ வெயிட் தான்? மேலே வாங்க, எடை போட்டு பார்ப்போம். வா 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 மேலே வா. அந்த போகிறாங்க, வாங்க டக்குன்னு பாருங்க தலைவா. நீங்கள் மீன் வாங்கினீங்கன்னா கரெக்டாக வந்து தராசு வச்சு படிக்கல் வச்சு அழகாக எடை போட்டு காட்டுவாங்க உங்களுக்கு. இப்போ எவ்வளோ? 2 கிலோ எக்ஸ்ட்ரா இருக்குது. இன்னொரு சின்ன மீன் போட முடியாதா? ஒரு சின்ன மீன் எடுத்துருவாங்க. அம்மா சொல்கிறாங்க பாருங்க, ஒரு சின்னதாக ஒரு மீன் எடுத்துருவாங்க. ரொம்ப சின்னதாக எடுத்துட்டு வந்துடாதீங்க, கொஞ்சம் பெருசாக. ஒரு மீடியம் சைஸாக எடுத்துருவாங்க. நல்ல வெயில் தலைவா, சரியான வெயில் அடிக்குது. அதான் பாருங்க, அந்த தட்டியை வச்சு ஓலையை வச்சு உட்காந்து மேலே உட்காந்து க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அழகா. ஒரு மீன் எடுத்துகிட்டு வர்றாரு. ஜாலியா உனக்கு? நல்ல மீடியம் சைஸ் மீன் தான் எடுத்துகிட்டு வர்றாரு. என்னதான் அவங்க கரெக்டான அளவில் கொடுத்தாலும் இந்த மாதிரி பொருள்லாம் வந்து ஒன்று போடுங்களேன் அப்படின்னு சொல்லி வாங்குறதுல ஒரு சந்தோஷம், ஒரு ஆனந்தம். கட் பண்ண போகிறாங்க. இதோ உள்ளதான் போயிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து கீழே உட்காந்துருப்பாங்க, கீழே ஆற்ற ஒட்டி உட்காந்துருப்பாங்க. இப்போ ஃபுல்லாக தண்ணி ஓடுறதுனால இந்த கல்லுக்கு மேலே உட்காந்து மீன் கட் பண்ணி கொடுத்துட்ருக்குறாங்க. இந்த மாதிரி நீங்கள் மீன் வாங்கினீங்கன்னா சூப்பராக க்ளீன் பண்ணி தந்துடுவாங்க. அதை பாருங்கள், மழை வந்து அழகாக அருவாமனை அருவாள்லாம் வச்சு செம்மையாக க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள். இந்த பக்கம் க்ளீன் பண்ணி உங்களுக்கு அலசி பக்காவாக தந்துடுவாங்க. முன்னாடி கடை இருக்குது, கடையில் போய் கொடுத்தோம்னா சமைச்சு கொடுத்துருவாங்க. எப்படி வேணுமோ சமைச்சு கொடுத்துருவாங்க. சூப்பர். ஓகே, எனக்கு உட்கார ஒரு இடம் கிடச்சிருச்சு, நான் உட்கார்றேன். பார்த்து அந்த பக்கம் கவுந்துடாத. அவன் தான் எங்கே போய் விழுவா போகிறோம், காப்பாற்றிடுவாங்க நீச்சல் தெரிஞ்சவங்க. ஓஹோ, காப்பாற்ற வேணாம் நான் சொல்லிடுவேன்ல. இங்கே பாரு, மீனை பாரு, பிடிக்கிறான் பாரு. பா அடி என்ன இதை பா. பெரிய பெரிய ஜிலேபிப்பா. அடிச்சுட்டாங்க அக்கா. அவ்வளோதான். இங்கே மேலே தெரிக்குமாக்கா?
ஆமாப்பா. தெரியும். நீ உட்கார் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் லைட்டாக அந்த பக்கம் திரும்பி பண்ணுங்கக்கா. ஓகே, நன்றிக்கா. இதெல்லாம் எடுத்துட்டு ஜிலேபி மீன் எனக்கு பிடிக்கும் தலைவா. ஜிலேபி மீன் வந்து நல்ல சூப்பரான டேஸ்ட்டில் தான் இருக்கும். ஆனால் நம்ம வீடியோவில் டிஃப்ரெண்ட்டாக காட்டலாமே அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணோம். ஏமா வேற ஆமாம் விரால் வெளாங்கு ஏதாவது வாங்கலாமே முயற்சி பண்ணோம். தண்ணி கம்மியாக இருந்தால் தான் அதெல்லாம் கிடைக்குமா. இப்போ தண்ணி அதிகமாக இருக்கனால அவங்களுக்கே வந்து மீன் பிடிக்கிறதே சிரமம் அப்படின்றதால ஜிலேபி தான் கிடச்சிருக்குது வழக்கம் போல். சூப்பர். என்ன அழகா உட்காந்து காவேரியை ரசிச்சுக்கிட்டு இருக்காரு பாருங்க. ஆமாம், காவேரி ரசிக்கிற வெயிலில் காஞ்சி கருவாடாகிட்டு காவேரியை ரசிச்சுக்கிட்டு இருக்காரு பாருங்க. இங்க பாருங்க, ஆஹா என்னவென்று சொல்வதம்மா காவேரியின் பேரழகை, சொல்ல மொழி இல்லையம்மா பொங்கி வரும் காவேரியை. ஆஹா செம்மையா இருக்குங்க. என்ன ஜாலி பாருங்க, இப்படி தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த அப்படியே தண்ணி ஓடுற தண்ணியில் அந்த பரிசல் அப்படி கட்டி போட்டிருக்காங்க, மேந்துக்கிட்டு இருக்கு. அப்படியே மேலே உட்காந்துங்க பாருங்க, சூப்பராக கூரை போட்டு அப்படி மீன் ஆஞ்சு கொடுத்துட்ருக்காங்க. அந்த பக்கம் இறங்கினோம்னா சூப்பராக அங்கே காவாங்கிறேன் வாய்க்கால் ஓடிக்கிட்டு இருக்கு. சாரி, வாய்க்கால் ஓடிக்கிட்டு இருக்கு. தலைவா மீனை கட் பண்ணி அழகாக கொண்டு வந்திருக்கிறாங்க. கையில் ஒரு வலை வச்சுருக்கிறாங்க பாருங்கள். அந்த வலைக்குள்ளே கட் பண்ண மீனெல்லாம் போட்டிருக்கிறாங்க. இப்போது அப்படியே ஆற்று தண்ணியிலையே சூப்பராக அலசி க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க தலைவா. நல்லா கழுவியே கொடுத்துருவாங்க உங்களுக்கு. நீங்கள் எப்படி வந்து ஃப்ரெஷ்ஷாக மீனை வாங்கி அழகாக எடை போட்டாங்களோ அப்புறம் உங்களுக்கு அதை சூப்பராக நீங்கள் சொல்கிற மாதிரி கட் பண்ணி கழுவி கொடுத்துருவாங்க. அலசுறாங்க பாருங்கள். இப்படி அலசுனாங்கன்னா எப்படி பல்லன்னு க்ளீன் ஆகி வருதுன்னு மட்டும் பாருங்கள். அதில் இருக்கிற ரத்தம் கவுச்சு அது இது எல்லாம் போயிடும். மீனை பார்த்தீங்களா எப்படி இருக்குது பாருங்கள் தலைவா. இப்போ தனியாக எடுத்து உள்ளுக்குள்ளெல்லாம் வந்து நல்லா கழுவி கொடுப்பாங்க. ஆமாம், உள்ளுக்குள்ளே உங்களுக்கு எந்த அளவுக்கு அவங்களால சுத்தம் பண்ண முடியுமோ அழகாக சுத்தம் பண்ணி கொடுத்துருவாங்க. நான் கேட்ட மாதிரி 2 மீனை கீரல் 3 மீன் முழுசாக போட்டாச்சு. பேலன்ஸ் இருக்கிற மீனை வால் தலை நடுத்துண்டு அப்படின்ட்டு பீஸ் போட்டிருக்கிறாங்க. எவ்வளோ அழகாக க்ளீன் பண்ணுறாங்க பாருங்கள் தலைவா. அண்ணா வாங்க ஆளே காணோம் உங்களை. எங்கே போனீங்க? வீட்டுக்கு போனீங்களா? வாங்கிட்டேன், அப்பயே வந்தேன், வந்து பார்த்தேன், யாரையுமே காணோம். அங்கே அண்ணன் இருந்தார், லோகநாதன் அண்ணன் இருந்தார். அவர் கேட்டதுக்கு வாங்க சொன்னாப்புல. நீங்கள் வாங்கிட்டேன். நான் முன்னாடி சாப்பிட்ருக்குறேன். அவங்க அக்கா ஃபேமிலி அவங்க சாப்பிட்டதில்லை, ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொன்னாங்க. இன்றைக்கும் குழம்பு வச்சு வறுத்துட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறோம். மணப்பாறை போகிறோம். ஆமாம் பாருங்க தலைவா, சூப்பராக அலசி பக்காவாக க்ளீன் பண்ணி நம்ம கவரில் போட்டு கொடுத்துருவாங்க. நேராக போய் நம்ம சமைக்கிறதுக்கு கடையில் கொடுக்க வேண்டியதுதான். சரவணா ஹோட்டல். ரொம்ப நன்றிம்மா, நல்லா ஃபுல் பேக்கேஜ்டா. நம்ம அப்படியே ஊருக்கு கூட கொண்டு போகலாம், இருந்தாலும் நம்ம இங்கே சமைச்சு சாப்பிட போகிறோம் வாங்க. ஆமாம், கட் பண்ணுறதுக்கு கிலோவுக்கு 20 ரூபா தலைவா. 1 கிலோ மீன் 20 ரூபாய்க்கு கட் பண்ணி கொடுப்பாங்க. நான் அது மீனுக்கு காசு போட்டேன் அவர்கிட்ட. இங்கே பாருங்க, ஐயோ என்ஜாய்மெண்ட்டை பாருங்க. அங்கே வந்து குளிக்கக்கூடாதுன்னு சொன்னதுனால இந்த தண்ணியில் இந்த குட்டீஸ்லாம் குளிக்கிறத பாருங்க, என்ன அழகா சேட்டை பண்ணிக்கிட்டு. ஏய் ஜாலியா இருக்கா? ஜாலியா இருக்கா? எல்லாம் ஏ சொல்லுங்க, ஏ சொல்லுங்க. பாப்பா நீங்க சொல்லுங்க, ஏ சொல்லுங்க, ஏ. அங்க பாருங்களேன், ஐயோ இவன் சைஸ் பாருங்க, இத்தனோடு தான் இருக்கான். எவ்வளவு அழகா குளிச்சுட்டு இருக்கிறான், என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறான்னு. இந்த குட்டி பாப்பாக்கு எத்தனை வயசு? 1 வயசு 2 மாசமா? அதான். ஐயோ நம்ம ஆதிரா சைஸ் தான். ஆனா பாருங்க என்ன ஜாலின்னு. அவளை பாருங்க தண்ணியை பிடிச்சி மேல ஊத்துறா. இவனை பாருங்க. இந்த தண்ணி எங்க இருந்து வர தண்ணி இது? ஓ ஓகே அந்த தண்ணி தான், நல்ல தண்ணி தான். சப்பா
குளிக்கவே கூடாதுன்னு சொல்லியும் கூட சரியான கூட்டம்ல, செம கூட்டம் தலைவா. குளிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மாதிரி வந்து மீனை வாங்கிட்டு போய் அவங்க சமைச்சு கொடுக்குறாங்க அப்படின்றது வந்து நிறைய இடங்கள்ல இல்லை. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க இந்த மாதிரி ஆற்று பகுதியில் இருக்கீங்க அப்படின்னா, நம்ம இப்போ திருச்சியிலேயே ஒரு உதாரணத்துக்கு முக்கம்பு கல்லணையெல்லாம் வந்து எவ்வளோ பெரிய டேமு, எவ்வளோ உலக புகழ்பெற்ற வரலாற்று சிறப்புமிக்க டேம் அதெல்லாம். ஸோ வந்து இதை பார்த்துட்டு இருக்கிறவங்க அதையும் முயற்சி எடுத்து அதுலேயும் கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரு 4-5 ஹோட்டலு கவர்மெண்ட்டுக்கிட்ட பெர்மிஷன் வாங்கி போட்டு இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சிட்டு வர்ற மீனை வாங்கிட்டு வர்ற மீனை சமைச்சு கொடுத்தீங்கன்னா இன்னும் டூரிஸ்ட் வந்து நிறைய அதிகமாக வருவாங்க. கவர்மெண்ட்டுக்கும் வருமானம் தான். டூரிஸ்ட் எப்படியும் ஒரு டிக்கெட் எடுத்து தான் போக போகிறோம். கண்டிப்பாக கவர்மெண்ட்டுக்கு நல்ல வருமானம் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு முயற்சி எடுத்து பண்ணலாம். தலைவா இதான் என்ட்ரன்ஸு, காரணம்பாளையம் என்ட்ரன்ஸு. ஸோ இதுதான் சரவணா மெஸ். ஓகேவா, இங்கே தான் வந்து நம்ம சமைக்க கொடுக்க போகிறோம். பாருங்கள், சரவணா மெஸ் காவிரி தடுப்பு அணை காரணம்பாளையம்னு போட்டிருக்குது. ஸோ இங்கே போயிட்டு நம்ம சமைக்க கொடுக்கலாம். கடை அம்மா இருக்காங்க, சரவணா மெஸ். இவங்கள்ட்ட வந்து நம்ம மீனை கொடுத்துட்டோம் அப்படின்னா எத்தனை கிலோ அப்படின்றத பார்த்து கரெக்டாக நம்ம ஃபோன் நம்பரு பேர் வாங்கி வச்சுக்கிட்டு நமக்கு ஆர்டர் ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம கால் பண்ணுவாங்க, வந்து நம்ம சாப்பாடை வாங்கிட்டு போக வேண்டியது தான். ஸோ கிலோவுக்கு தகுந்த மாதிரி சமைச்சு கொடுக்குறதுக்கு வறுவலா இல்லை குழம்பா அதுக்கு தகுந்த மாதிரி சார்ஜ் பண்ணிக்குவாங்க. அது கூடவே உங்களுக்கு ரசம் சாப்பாடு எல்லாமே கொடுத்துருவாங்க. பச்சைப்புளி ரசம், ஈரோடு ஸ்பெஷல் பச்சைப்புளி ரசம் கொடுத்துருவாங்க. நாங்கள் சாப்பிட்ருக்கோம் தலைவா, அருமையான சாப்பாடு, சூப்பராக இருக்கும். பாருங்கள், மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷான ஜிலேபி மீன் வாங்கிட்டு வந்துருக்குறோம். 3 மீன் மட்டும் வறுக்கிறதுக்குமா, எதுவும் வறுக்க எதுவும் சொல்லணுமா இதில் பீஸ் எதுவும்? இது போதும் இல்லை, 3 மீன் வறுத்தா போதும். 3 மீன் வறுக்கிறதுக்கா? ஆமாம். ஒரு வால் துண்டு வறுக்க சொல்லுங்கள். ஏன், குழம்பு இருக்கட்டும், நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவோம்ல, சாப்பிடலாம், வறுக்க சொல்லு. ஒன்றும் வேண்டாம், இதுவே போதும். ஆமாம், ஒரு வால் துண்டு போடுங்கம்மா. நீங்கள் அவங்க வறுத்து கொடுக்குறது நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நீ அந்த மாதிரி டேஸ்ட்டாக வறுத்து கொடுப்பியா வீட்டில்? கொடுக்க மாட்டேன்ல, அப்புறம் என்ன? என்றைக்கோ ஒரு நாள் வர சாப்பிட்லாம். ஓகேம்மா ஓகேம்மா. அம்மா எனக்கு குழம்பு வந்து ரொம்ப தண்ணியாக வேண்டாம், திக்கா. நான் ஊருக்கு எடுத்துகிட்டு போகிறேன், அதனால் இங்கே கொஞ்சம் சாப்பிட்டு ஊருக்கு எடுத்துகிட்டு போகிறேன். பாருங்கள் தலைவா, சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. மசாலாலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதுக்கு தேவையான மசாலா போட்டு நல்லா சூப்பராக மிக்ஸ் பண்ணி, அந்த பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சட்டியில் எண்ணெய் கொதிச்சுக்கிட்டு இருக்குது. ஆல்ரெடி மீன் போட்டிருக்காங்க. ஆர்டர் நிறைய ஆர்டர், நல்ல கூட்டம் இன்றைக்கி சனிக்கிழமை அப்படின்றதுனால தண்ணி திறந்து விட்டாலே வந்து அதிகமான கூட்டம் வருவாங்க. தண்ணி தெளித்து நல்லா வந்து பரட்டிட்டாங்க. அழகாக போட்டு எடுத்து கொடுத்தாங்கன்னா சும்மா வறுவல் அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். சாப்பிட்ருக்குறேன். ஆமாம் ஆமாம், நாங்கள் சாப்பிட்ருக்குறோம் தலைவா, அதனால தான் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே சொல்கிறோம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். பாருங்கள் மீனை பாருங்கள். அடா 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 அடா, எத்தனை கிலோண்ணா கிடக்குது இதில்? 2 கிலோ மீன், 2 கிலோ ஜிலேபி மீன். அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் போய்கிட்டே இருக்கும். அண்ணன் ஃப்ரை பண்ணி கொடுத்துட்டே இருப்பார். ஆமாம், நீங்கள் வந்து திங்கக்கிழமை வரலாமா, செவ்வாய்க்கிழமை வரலாமா, வந்தால் செஞ்சு தருவாங்களா அப்படிலாம் யோசிக்காதீங்க. வாரத்தில் 7 நாளும் கடை உண்டு, லீவே இல்லாமல் மீன் பிடிப்பாங்க. நீங்கள் தண்ணி எவ்வளோ அதிகமாக போனாலும் கன்ஃபார்ம் இங்கே மீன் இருக்கும். ஃபேமிலியோட வாங்க. நம்ம காரணம்பாளையம் சரவணா மெஸ் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துட்றோம். கால் பண்ணி நீங்கள் எதுவும் கேட்டுக்குங்க, மீன் இருக்குதா கடை இருக்குதான்னு கேட்டுக்கிட்டு நீங்கள் தாராளமாக வந்தால் அருமையாக உங்களுக்கு சமைச்சு கொடுப்பாங்க. அன்டவுட்டட்லி நீங்கள் வரலாம், கண்டிப்பாக எல்லா நாளுமே கடை இருக்கும். இதுதான் தலைவா குழம்பு வச்சிட்டு இருக்கிறாங்க. பாருங்கள், அழகாக வந்து குழம்பு வச்சு தேவையான மீன் போட்டுருவாங்க. ஸோ இதை பெரிய பெரிய சட்டியில் ஃபுல்லாக குழம்பு வந்து உங்களுக்கு கொதிச்சிக்கிட்டே இருக்கும். அதில் வந்து மீனை போட்டு சூப்பராக அவங்களுக்கு பக்காவாக ரெடி பண்ணி கொடுப்பாங்க. இங்கே சாதம், ஆமாம் 20 மினிட்ஸ் தான் ரெடி பண்ணிட்டு கூப்பிட்ருவாங்க. அது வரைக்கும் நம்ம குளிச்சிட்டு இருக்கலாம். இன்னைக்கு குளிக்கிறதுக்கு அலோடு இல்லை, நம்ம வெயிட் பண்ணலாம். ஓகேவா? எப்பயுமே சுட சுட சாப்பாடு கிடைக்கும். ஆமாம், சொல்லவே வேணாம், நீங்கள் வந்து பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். ஓகே ஓகே, வெயிட் பண்ணலாம் தலைவா. சரிங்கம்மா. தலைவா இதை பாருங்கள் தலைவா, போர்டு வச்சுருக்கிறாங்க. சரவணா மெஸ் அப்படின்னு போட்டு 2 ஃபோன் நம்பர் கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து மீன் கோழிலாம் வந்து போட்டிருக்காங்க பாருங்கள். இங்கே உங்களுக்கு நீங்கள் இங்கே பிடிக்கிற ஃப்ரெஷ்ஷான மீனை வாங்கிட்டு வந்து கொடுத்தாலும் சமைச்சு கொடுப்பாங்க. அதே மாதிரி இவங்களே வந்து வாத்து நாட்டுக்கோழிலாம் வச்சுருக்குறாங்க. ஸோ அதை நீங்கள் கேட்டாலும் அதை வந்து எடுத்து கட் பண்ணி க்ளீன் பண்ணி அதையும் சமைச்சு கொடுப்பாங்க. இல்லை நீங்களே வந்து மட்டன் சிக்கன்னு எது நீங்கள் வாங்கிட்டு வந்து கறியாக கொடுத்தாலும் அதையும் சமைச்சு கொடுப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி வந்து சார்ஜ் பண்ணிக்குவாங்க. அதுதான் வந்து இங்கே ஒரு சூப்பரான விஷயம். ஸோ ஆனால் இங்கே வந்து காரணம்பாளையத்தில் இங்கே ஃப்ரெஷ்ஷாக மீன் கிடைக்கிறனால எல்லாருமே மோஸ்ட்லி 95% வந்து மீன் சாப்பிடுவாங்க.
நம்ம வேணும்னா அடுத்த முறை வரும்போது ஏதாவது வாத்துக்கறி அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே தலைவா, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. பக்காவா என்ன 15 நிமிஷம் தான் இருக்கும் போல. டக்குன்னு ரெடி பண்ணிடுவாங்க தலைவா. பாருங்க, ஆஹா, அடா 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 அடா, ஐயோ மீன் குழம்பு பார்த்தீங்களா தலைவா? இதில் பச்சைப்புளி ரசம். ரொம்ப நாள் ஆச்சு பச்சைப்புளி ரசம் சாப்பிட்டு. பச்சைப்புளி ரசம் மீன் எடுத்துட்டாங்க. அப்புறம் இங்கே பாருங்க மீன் வறுவல். ஐயோ எப்படி இருக்கு பாருங்க மீன் வறுவல். நல்லா டீப் ஃப்ரை பண்ணி சூப்பரா. அதில் சாதம். அவ்வளோதான். சூப்பர் சூப்பர். இப்போ இதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு போய் ஆற்று பக்கத்தில் உட்காந்து சாப்பிடலாம் தலைவா. ரெண்டு பாக்கு மட்டை தட்டு கொடுத்துருக்காங்க சாப்பிட்றதுக்கு. ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் நம்ம சாப்பிட்லாம். ஓகேம்மா, சாப்பிட்டு வரோண்ணா. தலைவா வந்து உட்காந்துட்டேன். ஆஹா, இங்கே பாருங்க சாதத்தை பாருங்க. சுட சுட சாதம், மீன் வறுவல், பச்சைப்புளி ரசம், மீன் குழம்பு. தலைவா சூப்பர் தலைவா. பாக்கு மட்டை தட்டு கொடுத்துருவாங்க. அவ்வளோதான். பாருங்க தலைவா, தலைவி களம் இறங்கிட்டாள். ஆரம்பிங்க. எனக்கு ஒரு தட்டு வச்சிட்டாங்க. நான் கடைசி வரைக்கும் தட்டு வெறும் தட்டாக தான் இருக்கும். அவங்க சாப்பிட்டு முடிச்சக்கப்புறம் தான் சாப்பிடுவேன். இந்த கம்ப்ளைண்ட் வந்து எனக்கு அதிகமாக வர்றதுனால நான் வந்து இன்னைக்கு என்ன பண்ண போறேன்னா, உங்களுக்கும் நான் பரிமாறுறேன். பட் நான் சாப்பிட்டதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிடுங்க, ஓகேவா? அதை தானடி நானும் சொன்னேன். காட்டுங்க தட்டை காட்டுங்க. சுட ஏய், காஞ்சு போயிடும். எனக்கு எதுக்கு வைக்கிற? அதெல்லாம் இல்லை, நீங்கள் அப்படியே என்னை வீடியோ எடுத்துகிட்டு நீங்களும் சாப்பிடுங்க. நீங்கள் சாப்பிட்றதையும் பார்க்கட்டும். நம்ம 2 பேரும் ஜாலியாக சாப்பிடலாம். கீழே வைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளோதான். ஐயோ, எனக்கு பார்த்தாதான் எப்படா சாப்பிடுவோன்னு இருக்குது. ஓகே, சோறு போட்டுக்கிறேன். போட்டுங்க உங்களுக்கு தான். ஓகே, ரெடியா? ரெடி. இது வந்து மீன் எடுத்து போடுறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஆமா, குழம்புல மீன் உடைஞ்சா என் மனசே உடைஞ்சிடும் தெரியும்ல. ஐயோ, இதில் நீ மணப்பாறை வரைக்கும் வேற கொண்டு போறேன்ற. என்ன பண்றேன் இப்போ? இப்படி வச்சுக்கிறேன். இந்த குழிக்கரண்டியில் மீன் எடுக்க முடியாது தலைவா, குழம்பு தான் எடுக்க முடியும். ஸோ இந்த சல்லிக்கரண்டியில் குழம்பு ஒரு பெரட்டி விட்டுட்டு லேசா ஐயோ குலுங்காம அட்டா எடுத்து வைங்க. அப்புறம் என்ன எவ்வளோ மீன் இருக்கு? உடைக்காதடி மனசு கேட்கல. ஏண்டி நல்ல 2 வாள் எடுத்து நீ வச்சுக்கிட்டு இந்த உடஞ்சி பிஞ்சு போனதை உப்புமா மாதிரி உதிர்ந்து கிடக்கு. இது எனக்கு வைக்கிற. இருக்கட்டும். நீங்க என்ன ஆதரவுக்கு ஆள் சேர்க்குறீங்களா? அவ்வளோதான். ஓகே, நீங்க இங்க போங்க. என்ன பண்றது, நான் தானே சாப்பிட்டு ஆகணும். சாப்பிடுவோம். சாப்பாட்டே மறைச்சி வச்சிருக்காது இந்த மீன். அப்படியா? சாப்பிடு. அந்த அளவுக்கு சின்ன மீனா? எடுத்து சாப்பிடுங்க. ஆஹா, ஐயோ கொதிக்குதே, ஆனா பசி தாங்க முடியல. எப்படி இந்த வியூ எப்படி இருக்கு? இந்த ஃபீல் எப்படி இருக்கு? மக்களுக்கு சொல்லு. நல்லவா வேணும். வெயில் சுத்தமா போயிருச்சு. மேகம் நல்லா அப்படி பனி மூட்டமா அவ்வளோ சூப்பரா இருக்கு. இங்க பாருங்க, ரைட் சைட்ல அவ்வளோ சூப்பரா அவ்வளோ தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு. அடடடடா, நல்லா சமைச்சு கொடுக்குறாங்க. ஆனா உண்மையாவேங்க, வாழ்ந்தா இந்த மாதிரி ஒரு ஊர்ல வாழணும். சொர்க்க பூமி தெரியுமா? வாழவே இல்லைனாலும் சரி, நம்ம காரணம்பாளையத்துல ஒரு நாள் வந்து இந்த மாதிரி சாப்பிட்டுட்டாவது போகணும். சாதம் எப்படி இருக்கு பாருங்க, அப்படியே உதிரியா இருக்குங்க. அவ்வளோ சூப்பரா இருக்கு. ஓகே, ரெடியா? சாப்பிடுங்க. நல்லா இறங்கிடுவோமா? பார்த்துக்கங்க தலைவா. ரெடி. நான் எப்படி கேட்டதோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. குழம்பு எனக்கு நல்லா திக்காக வேணும்னு சொன்னேன். ஐயோ, அல்டிமேட் பண்ணிட்டாங்க. சரியான டேஸ்ட். எப்படி இருக்கு தெரியுமா? என்ன எச்சி ஊறுதா? சாப்பிடு. காட்டுங்க. மீன், குழம்பு மீன். இங்க பாத்துக்கங்க எப்படி இருக்குதுன்னு. அடடா, குழம்பு மீனை கொதிக்குது, கையில் எடுக்கவே முடியல. குழம்பு மீனை மட்டும் இப்போ சாப்பிடுவோம், ஓகேவா?
உடச்சு காட்டுறேங்க வாங்க. பார்த்தீங்கல்ல குழம்பு மீன் அப்படி வெள்ளேர்னு தும்பப்பூ மாதிரி எப்படி வெந்திருக்கு பாருங்க. ஒரு 15 நிமிஷம் குழம்புல போட்டு கொதிக்க விடுறாங்க. இதை அப்படியே சாதத்தில் இப்படி ஒரு பிசைஞ்சு குழம்பு சாதத்தோட குழம்பு மீனை வச்சு அடா 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 வாழ்றா வாழ்றா. சரியான டேஸ்ட். அதனாலதான்ப்பா இங்க இவ்வளவு கூட்டம் வர்றாங்க. ஒரே ஒரு கடை தான் குழம்பு வச்சு கொடுக்கறதுக்கு, சரவணா மெஸ் மட்டும்தான். அவங்க தான் இதை ஃபுல்லாக டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க. இங்கே வர்ற டூரிஸ்ட் அத்தனை பேருமே மீன் குழம்பு செஞ்சு கேட்குறாங்க, மீன் வறுவல் செஞ்சு கேட்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் நார்மல் வீக் டேஸில் வந்துட்டு ஒரு 100 மீன் குழம்பாவது வச்சு கொடுத்துருவாங்க. வீக்கெண்டில் ஒரு 120 130 அந்த மாதிரி வச்சு கொடுத்துருவாங்க. ரொம்ப கம்மியாக போனாலும் ஒரு 50 பேருக்காவது வச்சு கொடுத்துட்றாங்க. இங்கே வாங்க, இங்கே பாருங்க வறுத்த மீனை. அந்த பெரிய ஜிலேபி முழுசா போட சொல்லிட்டியா? ஆமா, பெரிய ஜிலேபி முழுசா போடுங்கன்ட்டேன். இப்படி போட்டு சாப்பிட்டா தானே மீன் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் நமக்கு. இங்க பாருங்க எப்படி இருக்கு பாத்தீங்களா? நல்லா ரொம்ப கிறிஸ்பியாவும் இல்லாம ரொம்ப சாஃப்டாவும் இல்லாம ஒரு செமி கிறிஸ்பினஸ்ல சரியான ஒரு ஜிலேபி மீன். சாப்பிடுங்க சாப்பிடுங்க. வெங்காயத்தை வச்சு கிரன்ச்சியா இருக்கா? அதான் சொன்னனே, சொர்க்கம். இந்த வார்த்தையை தவிர வேற வார்த்தை சொல்ல முடியாது. நோ வேர்ட்ஸ் டு டிஸ்கிரைப். இது எப்படி இருக்குது நம்ம தயவு செஞ்சு நீங்க சீக்கிரம் சாப்பிடுங்க, உங்களுக்கு அப்பதான் தெரியும். சாப்பிடுறேன். அந்த பச்சை புளி ரசம் சாப்பிடுங்க, நடிக்காதீங்க, சாப்பிடுங்க. அந்த பச்சை புளி ரசத்தை கொஞ்சம் அப்படி தள்ளுங்க. இங்க பாருங்க தலைவா, பச்சை புளி ரசம்ன்றது வந்து ஈரோடு ஃபேமஸ். ஆமா, இந்த கொங்கு மண்டலம் ஃபேமஸ்னே சொல்லலாம். கொங்கு மண்டலம் ஃபேமஸ். ஆமா, இது எப்படின்னா வந்து குழம்பு சாதத்துல உங்களுக்கு வந்து அடுப்பே இல்லாம செய்யற ரசம். எஸ், நோ பாயில் நோ ஆயில். ஆமா, கையிலேயே அப்படியே கரைச்சி விட்டு அழகா செய்வாங்க. இங்க பாருங்க, மீன் குழம்போட அந்த பச்சை புளி ரசத்தை அப்படி ஊத்தி அடா 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 அடா. ஐயோ, இந்த மீனை, இந்த வறுத்த மீனை அப்படி புட்டு அப்படி எடுத்து, ஆஹா, இந்த பச்சை புளி ரசத்தோட அப்படி ஒரு பிசைஞ்சு அப்படி எடுத்து அதில் ஒரு வெங்காயம் பீஸ் அப்படி வச்சு சூப்பர் சூப்பர், அருமையான ஒரு ஃபீல்ல. சரியான ஃபீல். எப்படி இருக்குது? எல்லாமே டேஸ்ட் பக்காவா? எல்லாமே வேற லெவல் டேஸ்ட், சூப்பரா இருக்கு. நீங்க சாப்பிட்டு பார்த்து உண்மையை சொல்லுங்க, நான் அப்படியே உங்களை எடுக்கிறேன். தலைவா பாருங்க, பாதி சாப்பாடை காலி பண்ணிவிட்டா, மீனை பூரா தின்னுவிட்டா. இப்போ போனேன்னா எனக்கு சாப்பாடு கிடைக்காது. உண்மையிலேயே நல்ல க்ரௌடு, நல்ல சூப்பரான மரத்தடியில் உட்காந்து காவேரி ஆற்று ஓரமாக இந்த காரணம்பாளையமில் இந்த மாதிரி வந்து ஃப்ரெஷ்ஷான மீனை வச்சு சாப்பிட்றது ஒரு லைஃப் டைம் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து ஒரு லைஃப் டைம் என்ஜாய்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். மறக்க முடியாத ஒரு என்ஜாய்மெண்ட் தலைவா. எத்தனை முறை வந்தாலும் வார்த்தைகளால் வந்து இந்த சந்தோஷத்தை சொல்லி மாளாது அப்படின்னு தான் சொல்லணும். ஆமாம் தலைவா, என்னோட சாப்பாடு பாருங்கள், ஆரம்பத்துலேயே நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லி சாப்பாடு போட்டு செஞ்சா சாப்பாடு காய விடக்கூடாது, வெயிட் பண்ணக்கூடாது. நானும் சாப்பிட போகிறேன், எனக்கு ரொம்ப பசிக்குது. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம போய் குளிக்க முடியுதா அப்படின்னு பார்ப்போம், மற்ற இடங்களை வந்து நம்ம போய் கொஞ்சம் என்ஜாய் பண்ண முடியுதா அப்படின்றத பார்ப்போம். ஸோ நான் இப்போ சாப்பிட்றேன் தலைவா. ஆமாம், எங்க காரணம்பாளையம் வாங்க. ஐய, ஜிலேபி மீன் வறுவல், பச்சை புளி ரசம், மீன் குழம்பு, அருமையான சாப்பாடு, சுட சுட சாப்பிட்டுட்டு போங்க. இங்க பாருங்க, ரசத்தை பாருங்க, சர்பத்து மாதிரி இருக்குது. வேற லெவல் வேற லெவல். வாங்க சாப்பிடலாம், சாப்பிட்டு பார்க்கலாம். அப்படியே இந்த இயற்கையோட நாங்கள் உட்காந்து சாப்பிட்றோம். ஓகே, செம்மையான ஒரு மீன் குழம்பு, மீன் வறுவல் சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ அடுத்த கட்ட நடவடிக்கையாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சர்ப்ரைஸ் எங்களுக்கே.
குளிக்கலான்னு சொல்லிட்டாங்க போல். எல்லோரும் வந்து ஃபேமிலியாக குளித்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ நம்மளும் வந்து குளிக்கிறதுக்காக ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துருக்குறோம். பார்ப்போம் தலைவா எப்படி இருக்குன்ட்டு, குளிக்க முடியுதான்னு பார்ப்போம். பாருங்க தலைவா எப்படி தண்ணி ஆர்ப்பரிச்சு கொட்டிக்கிட்டு இருக்கு. சார் உட்காந்து இங்கே உட்காந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாரு. என்ன எப்படி இருக்கு ஜாலியா? தலைவா இங்க பாருங்க, காரணம் பாளையத்துல அருவி கொட்டுது பாருங்க. வா பாருங்க 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 என்ஜாய்மெண்ட். தலைவா சேஃப்டியா நம்ம குளிக்கிறதுனா எப்படி வேணா குளிக்கலாம். சேஃப்டி இல்லாம தான் எங்கேயும் போகக்கூடாது. செம்மையா இருக்கு தலைவா. ஏய் என்ன பண்ற? சரி கிளம்பலாம். பாருங்க தலைவா, காரணம் பாளையத்துல காவேரி ஆறு எப்படி ஓடுது பாருங்க. வாவ் செம செம தண்ணி, அவ்வளோ தண்ணி திறந்து விட்டுருக்குறாங்க. ஐயோ பாலை ஊற்றி விட்ட மாதிரி அப்படியே ஓடுது தலைவா. வேற லெவல் தலைவா. அப்படியே சுற்றி பாருங்க, கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் தண்ணி தான். சரியான ஒரு என்ஜாய்மெண்ட் இந்த தடவை. வேற லெவல் செம. நல்லா வந்து மீன் சாப்பாடு சாப்பிட்டுட்டு வேற லெவலில் ஒரு குளியலை போட்டுட்டு, ஸோ ஈவினிங் வந்து சூரியன் மறைஞ்சிருச்சு. எல்லாரும் அப்படியே கிளம்பிட்டாங்க. நாங்களும் அப்படியே பொறுமையாக இங்கேருந்து கிளம்புறோம். இந்த வீடியோ உண்மையிலேயே உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும். நல்லா நீங்களே வந்துட்டு போன மாதிரி ஒரு ஒரு அனுபவத்தை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறோம். கண்டிப்பாக நீங்களும் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. நாங்கள் ரொம்ப லேட் ஆகிட்டதுனால இந்த வீடியோவை நாங்கள் இதோட நிறைவு செஞ்சுக்கிறோம். இதுக்கப்புறம் இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் கூடிய சீக்கிரம் சந்திக்கிறோம். அது வரைக்கும் தேங்க்யூ தலைவா. பாய்.